ஏன் பயம் வருது? பயம்னா என்ன? இந்த பயத்தால் என்ன நடக்கும்? பயந்தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிவுக்கு காரணம். இந்த பயம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? நீ பிறந்து வளரும் போதே, டே தம்பி அங்கே போகாத, டே அங்கே போகாத பாம்பு வருது, டே அங்கே போகாத பள்ளமாக இருக்குது, அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லும் போதே பயத்தை உருவாக்குறார்கள் நம்முடைய தாய் தந்தையர். அந்த பயம் ஆரம்பித்து இப்போ சாக வரைக்கும் பயமாக இருக்குது. சாகிறனா ஐயோ உயிர் போயிடும்னா பயமாக இருக்குது, ஐயோ நான் மாட்டிக்கிட்டுனா பயமாக இருக்குது, நான் தெரியாமல் பேசிட்டுனா பயமாக இருக்குது, நான் ஒன்று சொன்னால் பயமாக இருக்குது, நான் ஒருத்தர் நின்று பேசுனா பயமாக இருக்குது, தூங்குறனா பயமாக இருக்குது, நிற்கிறனா பயமாக இருக்குது, வண்டி ஓட்டுனா பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணாலும் பயமாக இருக்குது, எனக்கு எந்நேரமும் பயமாகவே இருக்குது, எதை செய்யறதுனாலும் பயமாக இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கினாலும் பயமாக இருக்குது, அது வெற்றி காண முடியுமாங்கிறதுக்கு பயமாக இருக்குது, ஒரு யோகத்தை அடைய முடியும்னாலும் பயமாக இருக்குது, ஒரு ஆன்மீகத்தில் போகும்னாலும் பயமாக இருக்குது, மனைவியோட சந்தோஷமாக இருக்கலாம் பயமாக இருக்குது, குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுனாலும் பயமாக இருக்குது, காலேஜ் அனுப்புனாலும் பயமாக இருக்குது, வீட்டில் வச்சுருந்தாலும் பயமாக இருக்குது. ஐயா, இந்த பயத்துக்கு என்ன தாயா பண்ணுறது? பயத்தோட பயமாக பயத்தோட பயமாக பயத்தோட பயமாக சேர்ந்து கர்மா உங்களை சாப்பிட்டுட்டே இருக்குது. ஒரு மனுஷனுக்கு பயம் உடம்புல விட்டு போகணும். இந்த பயங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாதிஷ்டான சக்கரத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் இது. நம்ம உடம்புல 2வது சக்கரம்னு சொல்லக்கூடிய மூலாதாரத்துக்கு மேலே 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான சக்கரத்திலேருந்து இந்த பயம் உருவாகும். இந்த பயத்தினால எல்லா விதமான காரியங்களும் கெட்டு போயிடும். அப்போ இந்த பயத்தை மாற்றுவது எப்படி? எனக்குள்ள பயமே இல்லை குறித்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எதாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் எதை வேணால் செய்ய முடியும், நான் என்ன வேணால் பண்ணுவேன், யார் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, ஒருத்தர் வெட்டினாலும் பயம் இல்லை, என்னை குத்துனாலும் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன? அந்த ரகசியம் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளதாயா இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே பூந்துட்டிங்கன்னா அந்த பயத்தை வெளியே எடுத்துடலாம். இந்த பயம் நாளுக்கு நாளும் சேர்ந்து அதிகமாகி இப்போ என்ன ஆகிப்போச்சு? பாறாங்கல் மாதிரி ஆகிப்போச்சு. என்னதான் நான் உங்களுக்கு படித்து சொன்னாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் மட்டும் வெளியே போகாது. இந்த பயத்தை போன்னு சொன்னாலும் போகாது, பணத்தையே கொடுத்து போக சொன்னாலும் போகாது. பணம் வந்தாலும் பயம், பணம் போனாலும் பயம். எங்கே வாழ்கிறது? பயத்தை விட்டுட்டு வாழ்ந்தால் தானே வாழ முடியும். குருஜி, என்கிட்ட எல்லாமே நிறையா இருக்குது, காரை வாங்கி ஓட்டலன்னா பயமாக இருக்குது, கார் ஓட்டுனா ஆசையாக இருக்குது, ஆனால் காரை ஓட்ட முடியல பயமாக இருக்குது, சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு பயம் எங்கே ஆரம்பிக்குது என்பதை நீ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உடைய மூலாதார சக்கரத்துக்கு 2வது சக்கரமான சுவாதி சக்கரத்தை தான் பயங்கிற ஒரு எண்ணம் உருவாகின்றது. அந்த எண்ணத்தை நீ அழித்து தகரித்து உண்டு பண்ணணும். அதை பண்ணிட்டினா உனக்குள்ள எல்லா பயமும் வெளியே போயிடும். அப்போ என்ன செய்யும்? கர்மாவும் உன்னோட ஒன்று சேர்ந்து செய்ய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பயங்கிறதே வாழ்க்கையில் தெரியாமல் போயிடும். அப்படின்னா என்னன்னு நீ கேட்ப ஆரம்பிச்சிருவேன். அப்போ வாழ்க்கையில் உனக்கு பயமே இருக்காது. பயம் இல்லைன்னா என்ன? எல்லாமே சிறப்பாக இருக்கும். நீ எதை வேணால் செய்ய முடியும், எங்கே வேணால் போக முடியும், என்ன வேணால் பண்ண முடியும், யார்கிட்ட வேணால் பேச முடியும். முதலமைச்சர்கிட்ட கூட பேசலாம், பிரதமர்கிட்ட கூட பேசலாம், கவர்னர்கிட்ட கூட பேசலாம், யார்கிட்ட வேணால் பேசலாம், ஜட்ஜிட்டு கூட பேசலாம். பயங்கிறதே வராது. ஏன்? நீ தெளிவாக இருப்ப, நீ தெளிவாக பேசுவ, உண்மை பேசுவ, ஒழுக்கத்தை பேசுவ, நேர்மை பேசுவ. அப்போ உனக்குள்ள இந்த பயமெல்லாம் வராது. நீ இந்த பயம் இருந்ததுன்னா நீ உண்மை பேச மாட்ட, பொய் பேசுவ, உண்மை இருக்காது, நேர்மை இருக்காது, அழிவுக்கு உண்டானதாக இருக்கும், ஆபத்துக்கு உண்டானதாக இருக்கும், எல்லாத்தையும் சிக்கலாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்பாடாக வாழணும். இதெல்லாம் இருந்தாவே உனக்குள்ள பயம் இருக்காது. அப்போ இந்த பயமில்லாத வாழ்க்கை வாழணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய 2வது சக்கராவை சக்தி அதிகமாக ஊட்டணும்னா நமக்குள்ளிருந்து எல்லா விதமான சக்தி கிளம்பும்போது பயங்கர ஒரு சக்தி இருக்காது, மனம் அடங்கிவிடும். அப்போ மனமடங்கி பயமில்லாத இருந்தால் நீ என்னெல்லாம் நினைக்கிறையோ அத்தனை விஷயங்களையும் நீ சாதிக்க முடியும். அற்புதமான தருணமாக மாறும். இந்த பிரபஞ்சம் உனக்கேற்றவாறு அமையும். நீ என்ன கேட்குற ஈர்க்க கொடுக்கும். அப்போ உன்னை எல்லாரும் பார்க்கும்போது அப்படி ரசிப்பார்கள். உன்னை காதல்னு சொல்லுவோம்ல,
அந்த கனிஞ்சு போன காதல்னு சொல்லுவோம். அந்த காதல் உறவுகள் ஏற்படும். காதல்னால் நீ காதலிக்கிறது மட்டும் இல்லை, இறைவனை காதலிச்சாலும் தான். உண்மையிலே இறைவனை தான் முதல்ல காதலிக்கணும். ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறவர். அவரோட காதலித்து காதல் கனிந்து அமுதமாய் மாறி துஷித்து பருகும் பொழுதுதான் அந்த பேரானந்தம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வேணும்னா உனக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணாலும் வருது குருஜி, நீ எங்கிட்ட வா கிரியாயோகத்தை கற்றுக்க. அந்த பயம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும். அப்புறம் பாரு உன் வாழ்க்கை வேறு மாதிரி மாறும். அதனால் நிச்சயமாக பயத்தை வெளியேற்ற வேண்டும். நம் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையே பயம்தான் என்பது உண்மையாக சொல்லுகின்றேன். அதனால் நீங்கள் முதல்ல பயத்திலேருந்து வெளியே வாங்க. உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் செய்கிற வேலையும் சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சியாக அமையும். அதனால் எதுவுமே உங்களுக்குள்ளே புரிஞ்சிக்க முடியும், பொறுமை கிடைக்கும், நிதானம் கிடைக்கும். அப்போ எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. அப்போ நேர்மைங்கிற உண்மை எதுன்னு புரியும். அப்போ உண்மையான ஒழுக்கத்தில் வாழ ஆரம்பிச்சிடுங்க. அதனால் பயம் உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறது ஒரு நிமிஷம் வினாடியில். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தியா, அது பயம், கோழைத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் தயவு செய்து பயத்தை விட்டால் தான் நாம் வீரனாக வாழ முடியும். வீரன்னா கோபமாக இருக்கிறது வீரம் கிடையாது. பேரறிவில் வெல்லக்கூடியவன் தான் வீரன். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ அறிவு தான் முக்கியம். இந்த அறிவை வளர்த்துக்கிட்டால் மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். அப்போ எல்லாமே அடங்கியது என்ன அப்படின்னா, என்னது? பயத்திலிருந்து வெளியே வந்தால்தான் இந்த சக்தியை நாம் அடைய முடியும் என்பது உண்மை. அதனால் எல்லோரும் இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அற்புதமான உங்கள் உடலை மாற்றலாம், பயத்தை வெளியேற்றலாம், ஆனந்தமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.